உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. Not Sulaiman. ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க அந்த வீடியோஸ் வந்து எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இதுக்கு தேவையான ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. வந்து கேப் கட்டு, அப்புறம் வந்து ஃபோட்டோ ரூம் ஆப்பு, இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்கேன், அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ரூம் ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஃபோட்டோனாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈஸியான ஆப், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோவை முடிச்சிக்கலாம். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ வந்து அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலரு இது எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் என்னென்னாலும் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவில் நிறைய ஃபில்ட்ரு, நிறைய ரீசன்ட்லி யூஸ் நிறைய வரும் உங்களுக்கு. எடிட்டிங்க்கு அப்படியே கொஞ்சம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பிளாக் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்டே வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. எரேஸ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷேரிங் இருக்கும், ஷேரிங்கை கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க. அப்படியே பேக் வந்துடுங்க. இதே மாதிரிக்கு ஒரு 2-3 ஃபோட்டோ வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு கலர்னாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வேறு என்னது, அப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதே ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆப்ஜெக்டிவ் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக் வந்து ரீடச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அதே ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எது கட் பண்ணமோ அதே ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ தான் சூஸ் பண்ணேன். இப்போ கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் பேக்ரவுண்டை. நம்ம ஃபோட்டோ மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து கொடுத்தீங்கன்னா தன்னால் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? அவ்வளோதான், முடிச்சு. இப்போ வந்து மேலே கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான், முடிச்சு. இப்போ வந்து சேவ் டு கேலரி சேம் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே டோட்டலாக இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ கேப்கட் ஆப் வந்து சூஸ் பண்ணுங்கள். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எடிட்டிங் புரியலைன்னா மறுபடியும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ வந்து அந்த ஃபோட்டோ வந்து நம்ம ரிமூவ் பண்ண ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அத்தனை ஃபோட்டோவுக்கும் இதே மாதிரிக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்டிவ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமாக கிடையாது, ஈஸி தான். ஜஸ்ட் நான் வந்து ஒரு கிளிப் மட்டும் ஆட் பண்ணி காமிக்கும். ஓகேவா? வந்து அந்த சாங் வந்து உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்கு அப்படின்னு இருக்கும், உங்களுக்கு எந்த சாங் அந்த சாங் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு சாங் மட்டும் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிரும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஓவர்லே கொடுத்துக்கோங்க. ஓவர்லே கொடுத்து ஓவர்லே கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த ஃபோட்டோவெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஆப், செம்மையாக இருக்கும் இது. இப்போ வந்து அப்படியே வந்துடுங்க. கொஞ்சம் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் ஓவர்லே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேக்ரவுண்டோட அந்த ட்ராகனோட வீடியோஸ் வந்து கீழே கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பேக்ரவுண்டை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாதி வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கட் கொடுத்துட்டு இது கொஞ்சம் ஓரத்தில் தள்ளி விட்டுருங்க. அப்புறம் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்ப்ளைஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஃபில்ட்ரு இருக்கும். ஃபில்ட்ரு கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படி ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? ரிமூவ் ஆயிரும். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதை தொட்டுக்கோங்க. மேலே தொட்டுட்டு மேலே டாப்பில் தொட்டுக்கோங்க. டாப்பில் தொட்டுக்கிட்டிங்கன்னா கீழே லேயர்ஸ் இருக்கும். லேயர் 1/2 அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம் லேயரு. அதே மாதிரிக்கு இப்போ வந்து பேக் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அந்த ஃபோட்டோ வந்து பேக்கில் போயிடுச்சு. பார்த்தீங்களா? பின்னாடி பேக்ரவுண்டில் தெரியுமா? அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க, முடிச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரியா? அட்ஜஸ்ட் கொடுத்துக்கோங்க. அட்ஜஸ்ட் கொடுத்துட்டு எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டு அதான் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ முன்னாடி வந்து இந்த ஃபோட்டோ வந்து பிளாக்காக கொடுத்துருக்கோம். நீங்கள் பின்னாடி பிளாக்காக கொடுத்தீங்கன்னா இன்னும் டார்க்காக தெரியும். ஓகேவா? நம்ம இதுக்கு கலர் தரேன்.
எல்லாமே கலர் எல்லாமே கொடுத்துக்கோங்க சரியா. ப்ரைட்னஸ் எல்லாமே ஏற்றிக்கோங்க. வந்து ஃபுல்லாகவே மியூட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும், சாங் மட்டும் ப்ளே ஆகும். எல்லாத்தையும் சவுண்ட் எல்லாத்தையும் மியூட் பண்ணிக்கோங்க. Not Sulaiman. தாமோதர் நுனி மகன். அவ்வளோதான், ஒரு கிளிப்பு நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு சரியா. இப்போ வந்து எவ்வளோ தூரம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு எல்லாமே டெலீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரிக்கு எஃபெக்ட் வேணுமோ அந்த மாதிரிக்கு. இப்போ இந்த ட்ராகன் வந்து போகிற மாதிரிக்குனா இது நம்மளுக்கு இவ்வளோ போதும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிராப் பண்ணி கட் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ வந்து சேம் அதே மாதிரிக்கு நான் இதே கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வேறு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் சரியா. இப்போ வந்து எஃபெக்ட் மட்டும் வேறு ஆட் பண்ண போகிறோம். ஆட் ஓவர்லே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ நான் வந்து இதை கொடுத்துக்கிறேன் சரியா. ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு இதை கொடுத்துக்கிறேன். எங்கே கரெக்டாக ஸ்டார்டிங் ஆகுதோ அந்த இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இது வரை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, நமக்கு இது இவ்வளோ தூரம் போதும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதே மாதிரிக்கு பேக்கில் வந்து ஸ்ப்ளைஸ் கொடுத்துக்கோங்க. அதை சூஸ் பண்ணிட்டு ஃபில்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டார்க்னஸாக இருக்கும் சரியா. செம்மையான ஆப்பு இது. வந்து அப்படியே சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி நீங்கள் வீடியோ வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு வீடியோ ஓகேவா. இப்போ வந்து லேயர் கொடுக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்குது, நம்ம வந்து இதை வந்து பேக்கில் கொண்டு போக போகிறோம் சரியா. லேயர் கொடுத்துக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கிட்டு ஜஸ்ட் லெஃப்ட்டில் தள்ளுங்க, கரெக்ட் ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணி அப்படியே வச்சு விட்ருங்க ஓகேவா. எல்லாமே மியூட் பண்ணிக்கோங்க. சாங்கோட வால்யூம் இருந்துச்சுன்னா மியூட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் நான் வந்து இன்னொரு ஃபில்டர் கூட உங்களுக்கு ஆட் பண்ணி தரேன். அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக சொல்லி தரேன் ஓகேவா. இப்போ வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இதையும் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க சரியா. சேம் இதான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரியா. சேம் அதே பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ வந்து இதையும் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஆட் ஓவரில் கொடுத்து மறுபடியும் ஃபோட்டோ சூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப லாங்காக இருக்கும். டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபில்டர் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அடுத்த ஃபில்டர் என்ன வேணும், இந்த ஃபில்டர் நல்லாயிருக்கும். இந்த ஃபில்டர் எங்கே ஸ்டார்டிங் ஆகுது, இப்போ அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு கரெக்டாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக இதையும் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எண்டிங்கில் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்ம பின்னாடி லேயர் வந்து பின்னாடி கொடுக்க போகிறோம். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சு சிம்பிளாக. உங்களுக்கு லிரிக்ஸ்னாலும் ஆட் பண்ணி சேம் இதே மாதிரிக்கு வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் கொடுத்துக்கலாம். நீங்கள் எதுனாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. புரியலைன்னா சொல்லுங்கள், நான் தெளிவாக சொல்லி தரேன் சரியா. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் ஃபோட்டோவுக்கு ஓகேவா. இப்போ வந்து அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி அனிமேஷன் வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து கரெக்டாக இருக்கா. இப்போ வந்து இதுக்கு முன்னால் இங்கே வந்து கரெக்டாக வந்து இந்த 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 ஃபோட்டோ வந்து இதுக்கு முன்னாடி வரணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஃபோட்டோ வந்து முன்னாடி வந்துடும். இப்போ வந்து ஒரே ஃபோட்டோ கொடுத்துருங்கனாக்கும் கொஞ்சம் பிரச்சனையாகுது. நீங்கள் மாற்றி ஃபோட்டோ கொடுத்துருவோங்க சரியா. இப்போ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருச்சா, கரெக்டாக வந்துருச்சா, அவ்வளோதான். இப்போ வந்து ஓகே தான். நான் உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துக்கிட்டு மிரர் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோதான். மாற்றி ஃபோட்டோவை நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் ஒவ்வொரு லைனு சரியா. இப்போ வந்து இப்போ அட்வான்ஸு கரெக்டாக வருதா. இப்போ இதுக்கு ஒரு ஃபில்ட்ரு, இதுக்கு ஒரு வந்து அனிமேஷன் பண்ண போகிறோம். முடிஞ்சு அவ்வளோதான்.
சுலைமான் தாமோதரன் உனி மகன் அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து எங்கிட்ட சூஸ் ஆகணுமோ அவங்கள்ட்ட வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க சரியா. சுலைமான் தாமோதரன் உனி மகன் ஹெல்மெட் அடப்பு. இப்போ வந்து இந்த இடம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி தெளிவுங்க. ஹெல்மெட் அடப்பு. இப்போ வந்து கரெக்டாக சூஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னக்கூட்டி வர்ற மாதிரி ஓகேவா. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து இங்கிட்டு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்க போகிறோம். இதுக்கு அனிமேஷன் என்ன சும்மா எக்ஸாம்பிள் இதை கொடுக்க. உங்களுக்கு என்ன அனிமேஷன்னா எதுனாலும் கொடுத்துக்கோங்க சரியா. வேறு ஒன்றுமே இல்லை இந்த ஆப்பில். ஆனால் ஜஸ்ட்டு இதில் உங்களுக்கு லிரிக்ஸ் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னும் எஃபெக்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் சரியா. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரியா. லைப்ரரி கொடுத்துக்கிறேன். நான் வந்து ஆன்லைன்லேருந்து எடுத்துக்கிறேன் சரியா. ஆன்லைன்லேயே உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸ்மோக் எஃபெக்ட் இல்லைனாலும் நல்லா இருக்கு பாருங்க. ஸ்மோக் எஃபெக்ட்டு அவ்வளோதான். ஆன்லைனே நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். கேப்கட்லேயே உங்களுக்கு வந்துருக்கும் சரியா. இப்போ வந்து ப்ளேஸ் கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்டு. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து அப்படியே சுற்ற விட்டு கரெக்டாக அந்த அனிமேஷன் வந்து எங்கே கொடுக்குமோ அங்கே நான் அதுக்கு தகுந்த மாதிரிக்கு. இப்போ வந்து இது வந்து பேக்ரவுண்டில் வந்து நம்ம வந்து லேயர் கொடுத்து பின்னாடி கொண்டு போகிறோம் பேக்கில். இப்போ வந்து லாஸ்ட்டாக கொண்டு போயிருங்க. லாஸ்ட்டாக சென்ட்ரு வந்துருங்க. அது அந்த மாதிரிக்கு உங்கள் வந்து லேயர் வந்து சூஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நான் உழுதா இங்கே வந்து அனிமேஷன் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அப்படியே இதை வந்து கட் பண்ணிட்டு இதை அப்படியே உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோக்கு வந்து ஸ்மோக் வரணுமோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கரெக்டாக அந்த விழும்போது உங்களுக்கு சவுண்டு வரும். இதுக்கு வந்து சவுண்டு கொடுக்க போகிறோம். ஆட் ஓவரில் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ கொடுத்துக்கோங்க. ஆடியோ கொடுத்துட்டு சவுண்ட் எஃபெக்ட். இதுக்கு வந்து நீங்கள் வந்து VPN ஆன் பண்ணணும். மெயின் ரீசனே VPN தான். அப்போ தான் யாருக்கோ VPN யூஸ் பண்ணுறேன். கனெக்ட் கொடுத்துக்கோங்க. அப்படியே பேக் வந்துடுங்க. விளம்பரமாக நமக்கு தேவையில்ல. இப்போ வந்து பேக் வந்துடுங்க. அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகலாம், VPN ஒர்க் ஆகலாம், ஜஸ்ட் வந்து ஹோம் பேஜ் வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க சரியா. ரிமூவ் பண்ணி விட்டு மறுபடியும் முதர்ந்து வாங்க. அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணது அப்படியே இருக்கும் தெரியுங்களா. இப்போ வந்து நம்ம வந்து சவுண்டு கொடுக்க போகிறோம். சவுண்டு ஃபிக்ஸு சேம். இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதே கேப்கட் ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. இப்போ வந்து ஆடியோ கொடுத்துக்கோங்க. ஆடியோ கொடுத்துட்டு சவுண்டு ஃபிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே ஓப்பன் ஆகும். ஏன்னா நம்ம VPN வந்து ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கு. இப்போ வந்து கொடுத்தோம். உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் இருக்கும் அதில். உங்களுக்கு பிடிச்சதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சரியா. பேக் வந்துடுங்க. இப்போ வந்து அதே இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். கரெக்டாக எங்கே வருது எஃபெக்ட்டு என்ன வருதுன்னா கரெக்டாக சவுண்ட் கொடுத்துக்கோங்க. ஆடியோ கொடுத்துக்கோங்க. சவுண்டு ஃபிக்ஸு ப்ளஸ் கொடுத்துக்கோங்க சரியா. அவ்வளோதான் கைசி தான். அப்படி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு உங்களுக்கு வந்து வச்சுக்கிட்டே போயிருங்க ஓகேவா சரியா. இப்போ வந்து அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் சரியா. உங்களுக்கு வந்து எத்தனை ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, ஒரிஜினல் ஃப்ளோ, கோடு, MB எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க சரியா. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும். இப்போ வந்து அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களுக்கு 4K 2K சம்திங் நிறையா இருக்கும். இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ வந்து நான் வந்து 720p வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க சரியா. அவ்வளோதான் வீடியோ ரெடி ஆயிரும். அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேலரியில் வந்து சேவ் ஆகிடும் சரியா. ஓகே கேஸ், வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோ வேணுமா உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.
எந்த வீடியோனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் சரியா. ஃபோட்டோ எடிட்டிங்கு, மொபைலை பற்றி எதுனாலும் கேளுங்க, போட்டு விடுங்க சரியா. எடிட்டிங் மட்டும் பார்ப்போம் சரியா. கமெண்ட் பண்ணுங்கள் எதுனாலும். ஓகே கைஸ், பாய்.